அதாவது இன்றைக்கி ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் அப்படின்னா ஏதோ வேறு ஏதாவது பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. பெண்மை நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மை குறித்து தான் நான் இன்றைக்கி வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன், உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பெண்மை தாங்க. அந்த பெண்மையுடைய மென்மையும் அந்த மேன்மையும் குறித்து தான் நான் பேச போகிறேன். ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா தென்றலாக மாறுறதும், ஒரு தென்றல் வந்து புயலாக மாறுறதும், அது சத்தம் இல்லாத போகிறதும், சத்தம் போடுறதும், அது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் தான் வந்து பெண்மை. மனுஷன் வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னா அதற்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் தோற்று போகிறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் விழுந்து போகிறான்னா அதுக்கு பின்னாடி பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் எழுந்துக்கிறானா அதுக்கு பின்னாடி பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் சாதிக்கிறானா அதுக்கு பின்னாடி வந்து பெண். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் G7 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முத்தான 3 நிமிடங்கள். நம்ம வாழ்க்கையின் யதார்த்தமே வந்து பார்த்திங்கன்னா பெண்மை. அந்த பெண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க பாருங்க. அதாவது ஒரு புயல் வந்து தென்றலாகிறதும், ஒரு தென்றல் வந்து புயலாகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்மை கிட்ட தான் இருக்குது. ஒரு பொருளும் இயக்குகிற சக்தியாக அந்த பெண்மை இருக்குது. அந்த பெண்மை இல்லாமல் யாரும் இயங்கவும் முடியாது, யாரும் இயக்கவும் முடியாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. பெண்மை இல்லைனா எந்த ஒரு மனுஷனும் பிறந்திருக்க முடியாது. அந்த பெண்மை இல்லைனா யாருமே வளர்ந்துருக்க முடியாது. அந்த பெண்மை இல்லைனா யாரும் சாதிக்க முடியாது. அந்த பெண்மை இல்லைனா யாருமே வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் வந்து நடமாட முடியாது. ஒருத்தர் தோற்று போகிறாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறது ஒரு பெண்மை தான். ஒருத்தர் விழுந்து போகிறாங்கன்னா அவங்கள எழுந்து நடக்க வைக்கிறது ஒரு பெண்மை தான். ஒருத்தர் சோர்ந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறது ஒரு பெண்மை தான். இது அந்த பெண்மை எல்லாமே, இந்த தன்மை எல்லாமே எதில் அடங்கியிருக்குன்னா அந்த தாய்க்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நமக்கு இருக்கிற தாயும், நமக்குள்ளே இருக்கிற தாயும் அது ஒன்று தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலும் யார் எதை இழந்து போனாலும், யார் எதை கைவிட்டாலும் ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு விடாமுயற்சியை வந்து கைவிடாத அற்புதமான ஒரு நம்பிக்கை தான் அந்த பெண்மை. அந்த பெண்மை தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி உலகமே. அந்த பெண்மைக்கு சமம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பெண்மைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதாவது ஆண் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியும். ஆனால் அந்த சாதனையும் அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வலிமையும் எங்கேருந்து வருதுன்னா ஒரு பெண்மை கிட்ட தான் வருது. அது தாயாக இருக்கலாம், இல்லை தாரமாக இருக்கலாம், இல்லை மகளாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அது யாரானாலும் இருக்கலாம். ஆனால் பெண்மை இல்லாத நாட்கள் கிடையாது, பெண்மை இல்லாத வருடங்கள் கிடையாது, பெண்மை இல்லாத நிமிடங்கள் கிடையாது, பெண்மை இல்லாத இந்த உலகமே கிடையாது, இந்த அண்ட பிரபஞ்சமே கிடையாது. அதுதாங்க பெண்மை. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெண்மையை குறித்து மேன்மை பாராட்டுங்க, பெண்மையை போற்றுங்க, அந்த பெண்ணினத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேசிங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெண் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் அப்படின்னா ஏதோ வேறு ஏதாவது பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. பெண்மை நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மை குறித்து தான் நம்ம பேசணும். நான் இன்றைக்கி வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன், உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பெண்மை தாங்க. அந்த பெண்மையுடைய மென்மையும் அந்த மேன்மையும் குறித்து தான் நான் பேச போகிறேன். ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா தென்றலாக மாறுறதும், ஒரு தென்றல் வந்து புயலாக மாறுறதும், அது சத்தம் இல்லாத போகிறதும், சத்தம் போடுறதும், அது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் தான் வந்து பெண்மை. நிச்சயமாகவே வந்து ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னா அதற்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் தோற்று போகிறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் விழுந்து போகிறான்னா அதுக்கு பின்னாடி பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் எழுந்துக்கிறானா அதுக்கு பின்னாடி பெண் தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் சாதிக்கிறானா அதுக்கு பின்னாடி வந்து பெண் தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் யார் எந்த செயலை செய்தாலும் அதற்கு பின்பாக ஒரு பெண் என்ற ஒரு சக்தி இல்லை என்றால் அதாவது நடைபெறுகிற அந்த விஷயம் வந்து நிச்சயமாக நடக்காது. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் சாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்பாக செயல்படுகிற ஒரு சக்தி தான் அந்த பெண். அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்து தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அது யாரானாலும் இருக்கலாம். அதாவது ஒரு ஆண் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடுவான், இழந்து போயிடுவான். ஆனால் ஒரு பெண் மட்டும் வந்து நம்பிக்கையோடு கூட போராடுவா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதற்கு உதாரணம் விரும்பினேங்கிறானா டேய். தேங்க்யூ.